இயேசுவின் சீடர். யோவான் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 34 வரை. அவர்கள் மீண்டும் அவரிடம், அவர் உனக்கு என்ன செய்தார்? எப்படி உன் கண்களை திறந்தார் என்றனர். அவர் அவர்களுக்கு பதில் கொடுத்து, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நீங்கள் காது கொடுத்து கேட்கவில்லை. ஏன் மீண்டும் கேட்க விரும்புகிறீர்கள்? நீங்களும் அவருடைய சீடர்களாய் இருக்க விரும்புகிறீர்களா என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை திட்டி, நீ அவருடைய சீடன், ஆனால் நாங்கள் மோசேயின் சீடர்கள். உன்னத தேவன் மோசேயுடன் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவரோ எங்கிருந்து வந்தவர் என்று எங்களுக்கு தெரியாது என்றனர். அந்த மனிதர் அவர்களுக்கு பதில் கொடுத்து, இது அதிசயமாக இருக்கிறதே, அவர் எங்குள்ளவர் என்று உங்களுக்கு தெரியாது, ஆனாலும் அவர் என் கண்களை திறந்தார். ஆனால் உன்னத தேவன் பாவிகளுக்கு காது கொடுத்து கேட்பதில்லை என்பது நமக்கு தெரியும். எனவே எந்த ஒரு மனிதர் உன்னத தேவனிடம் பக்தியாக இருந்து அவருடைய விருப்பத்தை செய்கிறாரோ அவருக்கு காது கொடுத்து கேட்கிறார். உலகம் தோன்றினது முதல் எந்த ஒரு மனிதரும் பிறவியிலேயே பார்வையற்றவரின் கண்களை திறந்தார் என்று கேட்டதே இல்லை. இந்த மனிதர் உன்னத தேவனிடமிருந்து வரவில்லை என்றால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்றார். அவர்கள் அவருக்கு பதில் கொடுத்து, நீ முற்றிலும் பாவங்களில் பிறந்தவன், நீயா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாய் என்றனர். மேலும் அவரை வெளியே தள்ளிவிட்டனர் என்பதே. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் யோவான் 9ஆம் அதிகாரம் 26 முதல் 34 உள்ள வசனங்களை தியானிப்பதற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் மேலும் இந்த யூத மத தலைவர்கள் இந்த பார்வையற்ற நபர் பார்வையடைந்த பின்னர் அவரோடு ஏற்பட்ட அந்த தர்க்கத்தின் வாயிலாக மேலும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மீண்டும் இந்த மத தலைவர்கள் இந்த பார்வையற்ற நபரை அழைத்து, உனக்கு யார் சுகம் கொடுத்தார், எப்படி சுகம் கொடுத்தார், எப்படி நீ பார்வையடைந்தாய் என்று கேள்வி கேட்குறாங்க. அப்போ இவருக்கு திருப்பி இவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு சலிப்பு உண்டாகி, ஏன் நீங்கள் இப்படி என்னை தொலைச்சி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, நீங்களும் அவருடைய சீடனாகணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா அப்படின்னு ஒரு சற்று கோபமாக கேட்கின்றார். அதற்கு அவங்க பதில் கொடுத்தது என்னன்னாக்கா, ரொம்ப ஒரு சுய நீதியோடு அவங்க சொல்கிறாங்க, நீ வேணா அவருடைய சீடனாக இருக்கலாம், ஆனால் நாங்களாம் மோசேயினுடைய சீடர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவரை திட்டி, நீ அவருடைய சீடன், ஆனால் நாங்கள் மோசேயின் சீடர்கள் என்று நம்ம 28வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இந்த மோசேயினுடைய சீடர்களாக இருப்பதும் இயேசுனுடைய சீடர்களாக இருக்கிறதற்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகின்றோம். ஒரு அந்த தர்க்கத்தின் மூலமாக இதை நாம் கண்டுகொள்ளலாம். இங்கே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, மோசேக்கு நாங்கள் ஏன் சீடர்கள் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, மோசேயோடு உன்னத தேவன் பேசினார். அந்த உன்னத தேவன் பேசின ஒரு நபருக்குத்தான் நாங்கள் சீடர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, எங்கேருந்து வந்தாருன்னு தெரியாது, அவருக்கு போய் நாங்கள் எப்படி சீடர்களாக இருக்க முடியும்? யூத பாரம்பரியத்தில் ரபிக்கள் என்று இந்த மத குருக்களுக்கு சீடர்கள் இருப்பது சாதாரணமான பழக்கம். இந்த சீடர்கள்னு சொல்லும் பொழுது மாணவர்கள், நம்ம ஊரில் இருந்த மாதிரி குருகுலம் முறையின் அடிப்படையில் ஒரு குரு சிஷ்யன் இருப்பது போல ஒரு ரபிக்கு மாணவர்கள் இருப்பார்கள், அவர்களே சீடன் என்று அழைப்பது வழக்கம். அப்போது ஒரு பிரபலமான ஒரு ரபிக்கு கண்டிப்பாக சீடர்கள் இருப்பார்கள். உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம், கமாலியேலுக்கிட்ட நம்ம பவுல் கற்றுக்கொண்டார் என்று பார்க்குறோம். இப்படிப்பட்ட மத தலைவர்கள், ரபிக்கள் சீடர்களை வழிநடத்துவது அடிக்கடி யூத பாரம்பரியத்தில் நடக்கிற ஒரு விஷயம். இந்த மத தலைவர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, நாங்கள் மோசேக்கு தான் நாங்கள் சீடர்களாக இருக்கிறோமே தவிர மற்ற நபர்களுக்கு, குறிப்பாக இந்த இயேசுக்கெலாம் நாங்கள் ஒன்றும் சீடர்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, மோசேயோட ஆண்டவர் பேசினார், உன்னத தேவன் பேசினார். ஒரு தேவன் பேசுகிற, உன்னத தேவன் பேசுகிற ஒரு நபருக்கு தான் நாங்கள் சீடர்களே தவிர இவர் யாருன்னு எங்கேருந்து வந்தாருன்னு தெரியாது, அவருக்கு போய் நாங்கள் எப்படி சீடர்களாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போது ஆனால் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். மோசேயினிடத்தில் உன்னத தேவன் பேசினார் என்பது உண்மைதான். மோசே நிச்சயமாகவே உன்னத தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆண்டவருடைய வார்த்தைகளை யூத மக்களுக்கு கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார்.
ஆண்டவருடைய பிரதிநிதியாக, மத்தியஸ்தராக யூத மக்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே செயல்பட்டார் என்பது கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயம். அவர் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கின்றார். அப்படித்தானே தவிர அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரானவர் கிடையாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இந்த யூத மத தலைவர்கள் இந்த வெளிப்பாட்டை பெற்ற மோசையை பார்க்கின்றார்கள், ஆனால் வெளிப்பாட்டை கொடுக்கிற உன்னத தேவனை பார்க்க தவறிவிட்டார்கள். இதுதான் அவங்ககிட்ட மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கும் மோசையை போல சில நபர்களை நாமும் கூட இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த தலைவர்களை பார்க்கின்றோம். அவர் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வரங்களை உடையவர், அவர் போதிக்கிற வரங்களை உடையவர், இவர் தீர்க்க தரிசன வரங்களை உடையவர், இவர் அநேக சுகவீனமாக இருக்கின்றவர்கள் வியாதியஸ்தருக்கு சுகமளிக்கின்ற வரங்களை உடையவர். எப்படி என்று, ஏனென்றால் அவர்களுக்கு ஆண்டவரோடு ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவின் அடிப்படையில் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார். நாம் என்ன தவறு பண்ணுகிறோன்னா, அந்த நபர் மூலமாக ஆண்டவரிடத்தில் போக முயற்சி செய்து விடுகிறோம். இந்த யூத மத தலைவர்களைப் போல அவர்கள் நேரடியாக உன்னத தேவனிடம் செல்லவில்லை, மோசையின் வழியாக உன்னத தேவனிடத்தில் சென்ற காரணத்தினாலே உன்னத தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள். அப்போ இப்போ நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கோம், எப்படி மதங்கள் உருவாகிறது என்று சொல்லி. இன்றைக்கும் இந்த கிறிஸ்தவ பாகுபாடுகள் உருவாகுவதற்கு இதுதான் காரணம். ஒவ்வொரு பாகுபாடும் உருவாகும் பொழுது அங்கே ஒரு மிக சிறந்த தலைவர் ஒருவர் இருந்தார், அவர் தேவனோடு ஆழமான உறவில் இருந்தார் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லை. அப்படிப்பட்ட, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் உடனடியாக பாகுபாடுகளை நீங்கள் நினைக்கக்கூடும். ஒரு பெரிய ஒரு பிரசங்கியார் இருக்கின்றார், அவரை பின்பற்றுகிற நபர்கள் அவருடைய பெயரில் ஒரு சபை பாகுபாடை துவங்கி விடுகின்றார்கள். அப்போது இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, அந்த தலைவர் மேலே தப்பு கிடையாது. அவர் உன்னத தேவனிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்று மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து நல்வழிப்படுத்தி நல்ல வழியிலே நடத்தி சென்றது எந்த குறையும் கிடையாது. ஆனால் அவரை பின்பற்றுகிறவர்கள், அதாவது அவருடைய சீடர்கள் என்று சொல்லுகிறவர்கள், உன்னத தேவனுக்கு சீடர்களாக இல்லாமல் அந்த நபருக்கு சீடர்களாக மாறிவிடுகிறார்கள். எப்படி இந்த யூத மத தலைவர்கள் உன்னத தேவனுடைய சீடர்கள் என்று தங்களை அழைக்காமல் தங்களை மோசேயினுடைய சீடர்கள் என்று அழைக்கின்றார்கள். இதுதான் இந்த மதத்தினுடைய மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். அதனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இவர் தேவனுடைய ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர், இவரிடத்தில் தேவன் பேசுகிறார், ஆகையினால அவருடைய சீடன் நான், அவர் மூலமாக உன்னத தேவனுடைய வார்த்தையை கேட்குறேன்னு நீங்கள் யாரையாவது தலைக்கு மேலே தூக்கி வச்சுருந்தீங்கன்னாக்கா, தயவு செய்து அதிலிருந்து வெளியில் வாங்க. நீங்களாகவே நேரடியாக உன்னத தேவனிடத்தில் வெளிப்பாட்டை பெற்று நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக உன்னத தேவனை அறிந்து கொள்வதற்காகவே இயேசு இந்த பூமியில் வந்தார். அதைத்தான் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னாக்க, அந்த பார்வையற்ற நபர் பெற்றுக்கொண்டார். மத தலைவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, இந்த பார்வையற்ற நபருக்கு அந்த தெளிவு கிடைத்தது. அவர் சொல்லுகிறார், நீங்களும் அவருடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களான்னு சொல்லும்போது அவருக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியுது. இயேசுவுக்கு ஏற்கனவே சீடர்கள் இருந்ததும் தெரிகிறது. பின்னால் இயேசுவுக்கு சீடனான இவரும் ஆகின்றார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சீடன் ஆகிறதுனாக்கா, இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு உன்னத தேவன் இயேசுவோடு பேசுவதையும் அவர் உன்னத தேவனை வெளிப்படுத்துகிறவர் என்பதையும் அறிந்து இயேசுவனிடத்தில் நீங்கள் சென்று இயேசுவுக்கு சீடர்களாக இருக்கும் பொழுது எந்த தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மனிதர்களுக்கு சீடர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் இயேசுவுக்கு சீடனாக இருக்கின்றேன், இயேசு எனக்கு அன்றாடம் வெளிப்பாட்டை கொடுக்கின்றார். என்னுடைய மத தலைவர் அல்ல, என்னுடைய சபை பாகுபாட்டினுடைய தலைவர் அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்கு ஒவ்வொரு நாளும் புதிய விதத்திலே உன்னத தேவனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்ற இந்த வெளிப்பாட்டின் வழியாக இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுகின்ற ஒரு சீடர் கூட்டம்தான் ஆண்டவர் தேடுகின்றார். நீங்கள் ஆண்டவருக்கு மிகவும் சிறந்தவர்கள். நீங்கள் ஏதோ ஒரு ஆட்டு மந்தையில் ஒருவர் அல்ல. ஆண்டவர் உங்களோடு தனிப்பட்ட விதத்தில் தன்னை வெளிப்படுத்த விரும்புகின்றார். அதைத்தான் இந்த பார்வையற்ற நபரிடம் இயேசு செய்கின்றார்.
பக்கத்தில் வந்து கண்களை திறந்து பார் என்று திறந்தது போல இன்றும் உங்களுடைய பக்கத்திலே வந்து கண்களை திறந்து, மகனே மகளே, என் மூலம் என் ஆண்டவரை பாரு, உன்னத தேவனை பார், உனக்காக நான் சிலுவையில் தொங்கி மரித்த அந்த செயலினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள், உன்மேல் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய அன்பினாலே நான் உனக்காக சிலுவையில் மரித்தேன், ஏனென்றால் நீ எனக்கு முக்கியமானவன், நீ எனக்கு முக்கியமானவள், எனவே என்னிடத்தில் வா, என்னுடைய அன்பை பார், நான் உன் பாவங்களை மன்னித்து விட்டேன், உன்னை முற்றிலுமாக கழுவி விட்டேன், உன்னத தேவனோடு அன்பு உறவுக்குள் உன்னை அழைக்கத்தான் நான் வந்தேன் என்று ஆண்டவர் நம்மை தனிப்பட்ட விதத்திலே அழைத்து அவரை பின்பற்றி செல்லுகின்ற சீடனாக இருக்க விரும்புகின்றார். அந்த சீடனாக நீங்கள் இருக்கின்றீர்களா? அப்போன்னா லூக்கா 14:26 இயேசு சொல்லும் பொழுது, நீங்கள் தகப்பனையாவது தாயாவது சகோதர சகோதரிகளையாவது மனைவி பிள்ளைகளாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீடர்களாக இருக்க முடியாது, தன்னைத்தானே ஒருவன் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது என்று இயேசு சொல்லுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, என்னுடைய அன்பை காட்டிலும் உன்னுடைய தாய் தகப்பனுடைய அன்பு பெரிது அல்ல, என்னுடைய அன்பை காட்டிலும் உன் சகோதர சகோதரிகளுடைய அன்பு பெரிதல்ல, என்னுடைய அன்பை காட்டிலும் உன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய அன்பு பெரிதல்ல, நீ எனக்கு முக்கியமானவன், நீ எனக்கு முக்கியமானவள், உனக்காக நான் உயிரையே கொடுத்திருக்கின்றேனே, நீ எனக்கும் முழுவதும் சொந்தம் என்று ஆண்டவர் நம்மேல் சிறந்த விதத்திலே அன்பு காட்டி நம்ம மேல உரிமை கொண்டாடுகின்றார். அந்த உறவுக்குத்தான் அழைக்கின்றார். நாம் கூடி அவரை பக்தர்களாக 1000 பேர் கொண்ட ஆட்டு மந்தையில் ஏதோ ஒரு நபராக அல்ல, தனிப்பட்ட விதத்தில் நம்மேல் அன்பு வைத்து தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை பின்பற்றி வரும்படியாக, நாம் அவருடைய சீடர்களாக இருக்கும்படியாக அழைக்கின்றார். அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான விதத்தில் ஆண்டவரே நீர்தான் எனக்கு வேண்டும், ஏனென்றால் நீர்தான் எனக்காக உயிரை கொடுத்தவர், என்னுடைய பெற்றோர்கள் அல்ல, சகோதர சகோதரிகள் அல்ல, மனைவி பிள்ளைகள் அல்ல, எனக்காக சிலுவையில் தொங்கி மரித்த, என் பாவங்களுடைய தண்டனை ஏற்றுக்கொண்ட நீர்தான் எனக்கு, உமக்கு நான் சீடனாக வாழ்வேன் என்று அர்ப்பணிக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இப்படி நாம் ஆண்டவருக்கு சீடர்களாக ஒரு அன்பு உறவிலே ஆழமான விதத்திலே தனிப்பட்ட விதத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வெளிப்பாட்டை பெற்று வாழும்படியான ஒரு அன்பு உறவுக்குள், ஆழமான உறவுக்குள் நம்மை அழைப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கின்றார். அதைத்தான் இந்த பார்வையற்ற நபர் பெற்றுக்கொண்டார். நாம் இன்னைக்கு அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? நீங்கள் ஏதோ மத தலைவர்களை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறீர்களா? அல்லாவிட்டால் மற்றவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இன்று உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்களை திறந்து உன்னத தேவனுடைய அழகையும் அன்பையும் அவர் நமக்காக செய்த செயலையும் கண்டு ஆழமாக அவரை பின்பற்றி அவருடைய சீடர்களாய் வாழும்படியாக அழைக்கின்றார். ரெண்டாவதாக இந்த இடத்துல ஒரு முக்கியமான மேலும் ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கிறது. இந்த பார்வையற்ற நபருக்கு ஒரு கேள்வி 31ஆம் வசனத்தில் சொல்றாரு, உன்னத தேவன் பாவிகளுக்கு காது கொடுத்து கேட்பதில்லை என்பது நமக்கு தெரியும், யூத பாரம்பரியத்தில் நடக்கிற நமக்கு தெரியும். எனவே எந்த ஒரு மனிதர் உன்னத தேவனின் பக்தியாக இருந்து அவருடைய விருப்பத்தை செய்கிறாரோ அவருக்கு காது கொடுத்து கேட்கிறார். ஒருவேளை இதைத்தான் யூதர்களும் இந்த பார்வையற்ற நபரும் நம்புகிறார்கள். ஒரு பாவியான மனிதனுக்கு உன்னத தேவன் காது கொடுத்து கேட்பதில்லை, அவருடைய ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார், அவருடைய வாழ்க்கையில் அவரை கண்டுகொள்ள மாட்டார் என்பது யூத மதத்தினுடைய பின்னணியத்தில் உள்ள ஒரு கருத்தாக, ஒரு அடிப்படையாக, உபதேசமாக இருக்கிறது. இன்றும் அது ஒரு விதத்தில் பார்க்கும்போது உண்மைதான். ஒரு பாவியான மனிதன் பேசுவதை அல்லது அவருடைய வேண்டுகோள்களை ஒருவேளை ஆண்டவர் கேட்பதில்லை, அவருடைய வாழ்க்கையில் இடைப்படுவதில்லை என்பது ஒரு பக்கத்தில் உண்மையாக இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த பார்வையற்ற நபரே யூத பாரம்பரியத்தினுடைய அடிப்படைகளின்படி, கோட்பாடுகளின்படி அந்த கடைசி வசனத்தில் சொல்லும் பொழுது 34ஆம் வசனத்தில், நீ முற்றிலும் பாவங்களில் பிறந்தவன், நீயா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாய், நீயே பிறவிலேயே பார்வையற்றவன், நீ பாவத்திலேயே உற்பத்தியாகி பிறந்தவன், நீயா எனக்கு உபதேசம் பண்ணுற அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம், அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இயேசு கிறிஸ்து பார்வையை கொடுத்தார். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்?
ஒரு பாவியாக இருக்கின்ற ஒரு நபருடைய கண்களை இயேசு கிறிஸ்து திறக்கின்றார். அப்போ ஒரு பாவியை ஆண்டவர் நேசித்து பாவியினிடத்தில் வந்து பாவிக்கு பார்வையை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவருக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்து அவர் பேசுவதை கேட்பதற்கு ஆண்டவர் விருப்பம் உடையவராக, அன்புடையவராக, மிகவும் கரிசனை உடையவராக இருக்கின்றார். ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பாவியின் இடத்துல வருகின்றார். இதை போல நம்ம சகேயினுடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம். அவன் ஒரு பாவியான மனிதன் என்று சொன்னார்கள், ஆனால் இயேசு அவனிடம் சென்றார். அப்போ ஒரு முக்கியமான மாற்றம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு விதத்தில் பாவி பேசுவதை ஆண்டவர் கேட்க மாட்டார் என்பது உண்மை போல தெரிந்தாலும் முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு செயலை இயேசு கிறிஸ்து வருகையின் மூலமாக செய்திருக்கின்றார். அதாவது பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைக்கவும் ஒரு பாவியினுடைய வாழ்க்கையை மாற்றவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கின்றார். அப்போ அதை எப்படி செய்கிறார் என்றால், அந்த பாவி அடைய வேண்டிய தண்டனையை அந்த பாவிக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு சுவராக, தடையாக நிற்கின்ற இந்த பாவத்தை அகற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சென்று தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த பாவத்தினுடைய சகல விளைவுகளையும் தண்டனைகளையும் அகற்றிவிட்டு இந்த பாவியினிடத்தில் நேரடியாக உறவு கொள்ளவும், இந்த பாவியான ஒரு நபர் உன்னத தேவனிடத்தில் பேசுவது மட்டுமல்ல, உன்னத தேவனை பார்த்து அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த அன்பு உறவுக்குள் அழைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை, கிருபையை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். அப்போ இதுல என்ன அப்படின்னாக்கா, பாவி உன்னத தேவனிடத்தில் பேசுவதை உன்னத தேவன் கேட்பாரானா? கேட்டிருக்காரு. இந்த பார்வையற்ற நபர் ஆண்டவரிடத்தில், இயேசுவனிடத்தில் பிச்சை தான் கேட்டிருப்பாரு, ஆனால் அவருக்கு கண் பார்வையை கொடுத்தார். அப்போ ஒரு பாவியான மனிதன் பேசுவதை இயேசு கிறிஸ்து மூலமாக உன்னத தேவன் கேட்டு அவருக்கு கண்களை திறந்தது போல இன்றும் கூட ஒரு சிலர் இப்படி இருக்கலாம். நான் ஒரு மோசமான பாவி, நான் இன்னும் என் வாழ்க்கை சரியாகலை, என் வாழ்க்கையை நான் சரி செஞ்சுட்டு நான் இயேசு இடத்துல வரேன், என்னுடைய பாவமான வாழ்க்கையை பார்க்கும்போது உன்னத தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவரிடத்துல போவதற்கு நான் அருகதை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தால், இன்னும் என் வாழ்க்கையை சரி செஞ்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா, மகனே மகளே, உங்கள் கவலையை விடுங்க. ஒருவேளை மதங்கள் அதைத்தான் போதிக்கிறது, ஒரு பாவி உன்னத தேவனிடத்தில் வர முடியாது, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவியின் இடத்துல வருகின்றார். அதுதாங்க நம்ம ஆண்டவருடைய குறித்து தாங்க அழகு. உன்னத தேவனுடைய மிகப்பெரிய செயல் இந்த பாவ உலகத்தை தேடி, இந்த பாவ உலகத்தின் மேல் அவர் அன்பு கூர்ந்ததினால், தன்னுடைய ஒரே மைந்தனை இந்த பூமிக்கு அனுப்பின காரணத்தினால், நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, நான் உன்மேல் அன்பு வைத்திருக்கின்றேன், நான் உன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு விட்டேன், வா மகனே மகளே, நீ இனிமேல் பாவி இல்லை, என்னுடைய சொந்த மகன் மகள், இந்த அன்பு உறவுக்குள் வா என்று அழைக்கின்ற அந்த அழைப்பை கொடுப்பதற்காக அன்பு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஆகையினால இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களை பார்க்குறோம். ஒரு பாவி பேசுவதை கேட்பதற்கு அன்பு தகப்பன் உன்னத தேவன் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார். அது எப்படி நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலமாக இந்த மகா பெரிய ஒரு கிருபையை, பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இது நம்மால் ஆனது இல்லை, உங்களுடைய பக்தியினால் ஏற்பட்டது அல்ல. அப்படிதான் அவங்க யோசித்தாங்க, பக்தியாக இருந்தால் தான் அப்படின்னு. இல்லை, பக்தியினால் ஏற்பட்டது அல்ல, நீங்கள் செய்கிற செயல்களினால் அல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த செயலின் மூலமாக பாவி பேசுவதை உன்னத தேவன் காது கொடுத்து கேட்கின்றார். அடுத்த பக்கத்தில் உன்னத தேவன் பேசுவதை நாம் காது கொடுத்து கேட்டு அவருடைய சீடர்களாக இருக்கும்படியான அன்பு உறவுக்குள் அழைக்கின்றார். அப்போ இந்த இடத்துல உன்னத தேவனுக்கும் பாவ மனிதனுக்கும் இடையில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு மாற்றம், மதம் கொடுக்க முடியாத ஒரு மாற்றம். மதம் ஏதோ உபதேசங்களை நமக்கு சொல்லிவிட்டு கும்பல்ல ஏதோ ஒரு நபராக வாழும்படியாக கும்பல் வாழ்க்கைக்கு அழைக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களோடு தனிப்பட்ட விதத்தில் அன்பு உறவிலே இருந்து அவர் பேசுவதை, அவருடைய இனிய வார்த்தைகளை நாம் கேட்கவும், நாம் பேசுவதை அவர் கேட்கவும், இப்படிப்பட்ட அன்பின் ஐக்கியத்தை, அன்பின் உறவை ஆண்டவரோடு பெற்று நாம் அவருடைய அன்பு சீடனாக வாழ்ந்து
அவருக்காக வாழும்படியாக உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளுக்கும் மேலாக, ஏன் என்னுடைய ஜீவனுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி அந்த அன்பு உறவுக்குள், ஆளுகைக்குள், அரசாட்சிக்குள் அவர் என்னுடைய ஆண்டவராக, நான் அவருடைய சீடனாக வாழும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கின்ற ஒரு மனுஷி, நான் பேசுவதை கேட்பதற்கு நீர் ஆர்வமுடையவராயிருக்கிறீர். நீர் நான் பேசுவதை கேட்கிறீர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த அந்த செயலின் மூலமாக என் பாவங்கள் நீக்கப்பட்டு அகற்றப்பட்டு உம்மோடு அந்த அன்பு உறவுக்குள் வந்து நான் கேட்பதை நீர் எனக்கு கொடுக்கின்ற, நான் பேசுவதை காது கொடுத்து கேட்கின்ற அன்பு தகப்பனாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. நீர் எனக்காக செய்த இந்த செயலின் மூலமாக ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு முழுவதும் சொந்தமாக என்னை இந்த நேரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சீடனாக இருக்கும்படியாக நீர் பேசுகிறதை நான் கவனமாய் கேட்டு, நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நான் செய்ய, நீர் சொல்லுவதை கேட்டு உம்முடைய சீடனாக வாழ, ஒரு மதத்தின் சீடனாக, மத தலைவரின் சீடனாக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சீடனாக வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய இனிய புதிய வெளிப்பாடுகளை, புதிய சத்தத்தை கேட்டு அன்றன்றுள்ள அந்த புதிய கிருபையில நடக்க என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். நான் உமக்கு சீடனாக வாழ்ந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிற ஒரு நபராக இருக்க எனக்கு தொடர்ந்து உம்முடைய உதவியும் பலத்தையும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you and thank you.